இந்து கோயில்களை குறிவைத்து இடிக்க விரும்புகிறவர்கள் நிதி திரட்டி வரும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தும்படி ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பாராயுடு வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தாம் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என நினைப்பதாகவும் இதை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆனால் இப்படி சமூக நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் வகையில் கோயில்களை குறிவைத்து இடிக்க திட்டமிடுவதோடு அதற்காக நிதி வசூலிப்பதை கடுமையாக எச்சரிப்பதாக வி பப்பாராயுடு கூறினார். தாம் மீண்டும் இதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர், வழிபாட்டு தலத்திற்கு எதிராக செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும், சட்டத்தை மீறி இருக்கும் வழிபாட்டு தலங்களை அரசு அதிகாரிகளின் வரம்புக்குள் உள்ளதால் இதில் பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் சுய லாபத்திற்காக தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோயில்களை இடிக்க எந்த ஒரு தனி நபருக்கும் அமைப்பிற்கும் உரிமை இல்லை என்றும், கோயில்களை இடிக்க பொதுவில் நிதி வசூலிக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தும்படியும் வி பப்பாராயுடு வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு ஒழுங்கற்ற செயல்களில் ஈடுபட்டதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷாரோன் எனும் காவல் அதிகாரி நேற்று பத்துமலையில் உள்ள வணிகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷாரோன் கூச்சலிட்டபடியும் காவல்துறைக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவிக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நேற்று இரவு பத்துமலை கோயில் வளாகத்தில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் விடுவித்ததாகவும் தத்துஸ்ரீ முகமது காலித் தெரிவித்தார். நேற்று இரவு சர்ச்சைக்குரிய இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷாரோன் பத்துமலை கோயில் வளாகத்தில் உள்ள வணிகரிடம் அடையாள அட்டையை காண்பிக்கும்படியும், இந்த இடத்தில் வணிகம் செய்ய யார் அனுமதி அளித்தது எனும்படியாகவும் மிரட்டியதாக நம்பப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷாரோனை கைது செய்ததாக காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் தெரிவித்தார். பத்துமலை வளாகத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு எந்த ஒரு சச்சரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக சச்சரவில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்ய காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ முகமது காலித் கூறினார். சட்ட விதிகளை மீறிய கோயில்களை இடிக்க முயற்சிக்கும் கும்பலுக்கு ஆதரவாக மலேசிய முஸ்லிம் வழக்கறிஞர்கள் சங்கம் துணையாக இருக்கும் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தனியார் நிலத்திலும் அரசாங்க நிலத்திலும் கட்டப்பட்டிருக்கும் கோயில்களை இடிக்க தமீம் தாரி எனும் தனிநபர் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்வதை எதிர்த்து ஹிந்து டெம்பிள் டாஸ்க் போர்ஸ் எனும் மலேசிய தன்னார்வலர்கள் அமைப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தமீம்தாரி உட்பட மேலும் இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து அதன் பின்னர் விடுதலை செய்திருப்பது காவல்துறையின் அதிகார மீறலை காட்டுவதாக மலேசிய முஸ்லிம் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் முகமது ஹிஷாம் மாசூக்கி தெரிவித்துள்ளார். தமீம்தாரி உட்பட மேலும் இருவரை காவல்துறை விசாரித்து தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்தது. தமீம்தாரி போன்றவர்கள் சட்டத்தை மீறும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை, சட்டத்தை மீறிய செயல்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். தமீம்தாரி குழுவினருக்கு சட்ட ரீதியாக ஆதரவளிக்க மலேசிய முஸ்லிம் வழக்கறிஞர்கள் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று அதன் தலைவர் முகமது ஹிஷாம் மாசூகி தெரிவித்துள்ளார். இது போன்ற கைதுகள் மற்றும் பறிமுதல்கள் தொடர்ந்தால் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியின் மீதான மக்களின் நம்பிக்கையிலும் சட்டத்தை அமல்படுத்துவதில் அதிகாரிகளின் நேர்மை மற்றும் சுதந்திரத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். அதிகாரிகள் வேண்டும் என்றே மிரட்டல் தந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் நில ஆக்கிரமிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் இம்மாதிரியான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் முகமது ஹிஷாம் மாசூகி தெரிவித்தார். பினாங்கு தைப்பூசத்தில் பினாங்கு மாநில கவர்னர் துன் டதுஸ்ரீ உத்தாமா ஹாஜி ரம்லி ngா தாலிப் குடும்பத்துடன் பங்கேற்றது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. துன் டதுஸ்ரீ உத்தாமா ஹாஜி ரம்லி ngா தாலிப் அவர்தம் துணைவியார் தோப்புவான் ராஜா டதுஸ்ரீ உத்தாமா நூரா அஷிக்கினுடன் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் கவர்னரின் இல்லத்தை கடந்த ரதத்தை பார்வையிட்ட போது தம்மை விடவும் தம் பேரப்பிள்ளைகள் அதிக உற்சாகம் அடைந்ததாகவும் அவர்களுக்கு தைப்பூச கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ரத ஊர்வலத்தை காண்பிக்கும் அதிர்ஷ்டம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் பினாங்கு கவர்னர் தெரிவித்தார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் தைப்பூசம் போன்ற சமய நிகழ்ச்சிகள் தம்மையும் கடந்து உற்சாகத்தையும் சமூகங்களுக்கு இடையிலான பிணக்கத்தையும் அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தமது அடுத்த தலைமுறை சமூக நல்லிணக்கத்தோடு வளர்வதையே தாம் விரும்புவதாகவும் அதேபோல் தைப்பூச ரத ஊர்வலத்தை அவர்கள் வியந்து பார்த்து ரசித்தது மட்டுமின்றி தைப்பூசம் குறித்தும் அவர்கள் பல தகவல்களை தேடி வியந்ததாகவும் துன் டதுஸ்ரீ உத்தம ஹாஜி ரம்லி ngா தாலிப் தெரிவித்துள்ளார்.
பினாங்கு தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி கோயிலில் தைப்பூசம் விமர்சையாகவும் அதே வேளையில் ஒழுங்கான முறையிலும் கொண்டாடப்பட்டு வருவதாக பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களாக பாதுகாப்பு பணியில் 1028 காவல்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் ஈடுபட்டு வரும் நிலையில் எந்த ஓர் அசம்பாவிதங்களும் பதிவு செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார். இதுவரை 2 லட்சம் பக்தர்கள் பினாங்கு தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி கோயிலில் சூழ்ந்திருந்தாலும் இந்த எண்ணிக்கை 5 லட்சமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டினரும் உள்ளூர்வாசிகளும் அதிகமாக சூழ்ந்தாலும் நிலைமையை கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் பக்தர்கள் எந்த ஓர் அச்சமும் இல்லாமல் கோயிலுக்கு வந்து செல்லலாம் என்றும் டத்தோ அசீசி இஸ்மாயில் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்திய 7 நிறுவன உரிமையாளர்களுக்கு பஹாங் மாநில குடிநுழைவுத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பஹாங்கில் உள்ள மாரான், தெமர்லோ, ஜெராண்டுட், பெக்கான், குவந்தான் ஆகிய 5 மாவட்டங்களில் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டதில் 88 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். கட்டுமான பணிகள், தோட்ட தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்ட 185 வெளிநாட்டினரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 88 வெளிநாட்டினர் முறையான வெளிநாட்டு பணியாளர்களுக்கான உரிமம் இல்லாததால் கைது செய்யப்பட்டனர். உரிமம் இல்லாமல் வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்திய நிறுவனங்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 14 நாட்களுக்குள் நிறுவன உரிமையாளர்களிடம் இருந்து விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பஹாங் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டிருக்கும் வெளிநாட்டினரிடம் உண்மையான பாஸ்போர்ட்டுகள் இல்லாததால் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்படவில்லை என்றும் பஹாங் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியர்களை ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் பாதுகாப்புத்துறை கைது செய்துள்ளது. இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் ஸ்லாங்கூர் கடற்படை அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய 2 படகுகளை மலேசிய கடல் எல்லையில் சோதனை இட்டதாகவும் படகின் ஓட்டுநர் என நம்பப்படும் ஆடவர் கடலில் குதித்து தப்பிய நிலையில் படகை முற்றுகையிட்டு 78 இந்தோனேசியர்களையும் கைது செய்திருப்பதாகவும் ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் பாதுகாப்பு துறை கேப்டன் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மீன்பிடி படகு இந்தோனேசியாவின் பத்து பாரா துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்ட படகு என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதிகாலை 3:30 மணிக்கு சம்பந்தப்பட்ட படகு ஸ்லாங்கூரின் சபா பெர்னாம் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாகவும் சுமார் 15 நிமிடங்கள் படகை துரத்தி அதிகாரிகள் முற்றுகையிட்டதாகவும் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 49 ஆண்கள், 29 பெண்கள் என்றும் அனைவரும் 14 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தைப்பூசத்தில் முழு மனதுடன் வேண்டுதலை செலுத்தினால் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நிகழும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்துள்ளார். தம்முடைய அனுபவத்தில் இதை தாம் சொல்வதாகவும் தம்முடைய வேண்டுதலை தைப்பூசத்தில் நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார். தேங்காய்களை உடைத்து தம்முடைய காணிக்கையை செலுத்தியதாக தெரிவித்தார். தம்முடைய வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி இருப்பதாகவும் தம்முடைய காணிக்கையை தேங்காய்களை உடைத்து செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு மாநில அரசாங்கம் தைப்பூச திருவிழாவை மாநிலத்தின் ஒரு நிகழ்ச்சியாகவே கருதுகிறது என்றும் சமய நெறியுடன் தைப்பூசத்தை கொண்டாடுவதில் பினாங்கு மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் அன்வார் தலைமையிலான மடானி அரசு அனைத்து வகையிலான ஆதரவையும் நல்கி வருவதாகவும் லிம் ஹூயிங் தெரிவித்தார். பினாங்கு தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடப்படவும் பக்தர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளித்திருக்கும் காவல்துறைக்கும் முறையாக கட்டமைத்துள்ள தன்னார்வலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தைப்பூச பக்தராக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக லிம் ஹூயிங் தெரிவித்தார். முருகனின் அருளால் அனைவருக்கும் நலம், அமைதி, வளம் ஆகிய 3ம் நிறைவாக கிடைக்க தாம் வேண்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலஸ்லாங்கூர் புக்கிட் பிளிம்பிங் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உட்பட வெளியூர்களில் இருந்தும் தங்கள் குல முருகனை காண இங்கு கூடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் ஏராளமான பக்தர்கள் திரண்ட வண்ணம் உள்ளனர். மேல தாளங்களுடன் விதவிதமான காவடிகள், பிரம்மாண்ட அலங்காரங்களோடு சாமி ஊர்வலங்கள், பூக்குழி இறங்குதல் என பக்தி பரவசத்தோடு புக்கிட் பிளிம்பிங் தைப்பூச விழா நடைபெற்று வருகிறது. வருகின்ற கூட்டத்தை வாஞ்சையோடு வரவேற்று இடை நில்லாது அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. உற்சாகமாக சுட சுட அன்னம் பரிமாறப்படுகிறது. கேட்டு கேட்டு அன்பொழுக பரிமாறுகிறார்கள்.
பூஜை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு பக்த மெய்யன்பர்களை பரவசத்தில் ஆழ்த்தி உள்ளனர் கோயில் நிர்வாகத்தினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.